அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வருகின்ற கார்த்திகை மாதத்துடைய சோமவார வழிபாடு. சோமவாரம் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாருக்குமே தெரியக்கூடிய விஷயம் சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்கிறது தான். அதுவும் நாளைக்கு கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய இந்த சோமவார விரதமானது வாழ்க்கையில் நமக்கு எந்த ஒரு விஷயமும், அதாவது நடக்காத காரியத்தை கூட நடத்தி காட்டக்கூடிய மிக சக்தி கொண்ட இந்த சோமவாரம். அப்படிப்பட்ட மிக முக்கியமான நாளாக நம்ம எந்த மாதிரியான வழிபாடுகள் மேற்கொள்ளலாம், அதுவும் குறிப்பாக இந்த ஒரு பொருளை மட்டும் நாளை தினம் நீங்கள் தானம் யாருக்காச்சும் கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பல சுபிக்ஷங்கள், ஐஸ்வர்யங்கள், செல்வ கடாட்சங்கள் இது எல்லாமே வரும். குடும்பத்தில் இருக்க கடன் சுமையானது உங்களுக்கு கரைவது கண்ணு முன்னாடியே தெரிய வரும். அப்படிப்பட்ட மிக முக்கியமான சோமவார பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த சோமவாரத்துக்கு என்றைக்குமே ஒரு தனியான ஒரு சிறப்பு இருக்குது. ஏன்னா தேவர்கள், மன்னர்கள் இவங்க எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், துன்பத்திலேருந்து எப்படி விடுபடணும்னு சொல்லிட்டு நம்ம சிவபெருமான் கிட்ட கேட்டப்ப, சிவபெருமானே இந்த விரதத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த சக்தி மிக்க அந்த விரதம் தான் கார்த்திகை சோமவார விரதம். இந்த விரதத்தை நம்ம எப்படி கடைப்பிடிக்கணும், எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும், எந்த நேரத்தில் எந்த முறையில் நம்ம விரதத்தை நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற மிக முக்கியமான பதிவு. சிவபெருமானுக்கு மிக முக்கியமான 8 விரதத்தில் முக்கியமான ஒரு விரதம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சோமவார விரதம் தான். சோமன் அப்படின்னு சொல்லிட்டாலே சந்திரன்னு ஒரு அர்த்தம். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையில் சிவபெருமானை வழிபட்டு தான் சந்திர பகவானை தன்னுடைய சாபங்கள் நீங்க பெற்றதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் சந்திரனுக்கு உரிய இந்த திங்கட்கிழமையை நம்ம சோமவாரம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வருஷம் ஃபுல்லாக திங்கட்கிழமையில் நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. ஆனால் மற்ற மாதத்தில் விட இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையில் நம்ம விரதம் இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம கேட்கும் வரங்கள் கேட்டபடியே கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிட்டு விரதம் இருப்போம். ஆனால் இந்த கார்த்திகை மாதத்துடைய சோமவார விரதத்தில் சிவபெருமானை நம்ம வழிபட்டாலே போதுங்க. நம்ம உங்கள் மனசில் என்ன ஒரு வேண்டுதல், உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ அந்த விஷயமானது கண்டிப்பாக நடக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. நாம் வாழ்க்கையில் வேண்டிக்கிட்ட விஷயம் மட்டும் கிடையாதுங்க, நமக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தோடு நம்முடைய நம்பிக்கை இழந்த அந்த பல விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட நமக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய மிக அற்புத பலன்கள் தரக்கூடியது தான் இந்த சோமவார விரதம். இதில் நம்ம குழந்தை வரத்துக்காக இருக்கலாம், திருமணத்துக்காக இருக்கலாம், நமக்கு நோய்கள் தீர்வதற்காக இருக்கலாம், அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துக்கு வேணாலுமே நம்ம எந்த கோரிக்கை வேணுமோ அந்த கோரிக்கையை நம்ம மனசில் நினச்சிட்டு இந்த விரதம் இருந்தோன்னா அந்த விஷயமானது அப்படியே நடக்கும். இந்த வருஷம் கார்த்திகை மாதத்தில் மொத்தம் 5 சோமவாரம் வருது. பொதுவாகவே நமக்கு இந்த ஒரு மாதத்தில் மொத்தம் 4 வாரங்கள் தான் வரும். ஆனால் அந்த கார்த்திகை சோமவாரத்துக்கு மட்டுமே இந்த மார்கழி மாதத்தோட அந்த முதல் திங்கட்கிழமை இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கணக்கில் எடுத்துக்குவாங்க. ஏன்னா 5 என்பது சிவபெருமானுக்கு உரிய ஒரு எண், பஞ்சபூதங்களுடைய ஒரு வடிவம். அதை தான் பஞ்சாட்சரனாக இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமானுங்கிறதுனால தான் 5 வாரம் விரதம் இருந்து வழிபடணும். உங்களுக்கு எவ்வளவு வாரம் இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு முடியுமோ அத்தனை வாரமும் நீங்கள் விரதம் இருந்தால் உங்களுக்கு கோடி புண்ணியங்கள் தேடி வருங்கிறது ஒரு ஐதீகம். இந்த நாளில் நம்ம காலையிலே குளிச்சுட்டு சிவனுடைய படமோ இல்லை லிங்கமோ இல்லாட்டி முருகப்பெருமானுடைய படம் இதில் எது இருந்தாலும் சரி எடுத்து வச்சுட்டு வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணணும். ஏன்னா கார்த்திகை சோமவாரத்தில் வில்வத்தால் சிவனுக்கும் முருகப்பெருமானுக்கும் நம்ம அர்ச்சனை பண்ணால் கோடி மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணுவதற்கான பலன் கிடைக்கும். வில்வம் கிடைக்காத பட்சத்தில் மற்ற பூக்களை வச்சும் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். வீட்டில் ஒரு அகலில் நெய் விளக்கு ஏற்றி வச்சு வழிபடணும். சுவாமிக்கு நைவேத்தியமாக உங்கள்கிட்ட என்ன பொருட்கள் இருக்கோ, பால், கல்கண்டு, வெற்றிலை, பாக்கு, பழம் எது உங்களால் முடியுதோ அதை வச்சு பண்ணலாம். முடிந்தவர்கள் நம்ம விரதம் இருக்கலாம். அப்படி முடியாதவங்க உங்களால் எப்படி விரதம் இருக்க முடியுமோ ஏதாவது அதை சைவ உணவுகளாச்சும் எடுத்துட்டாச்சும் நாளைய தினம் நீங்கள் விரதம் இருந்துக்கலாம். அதே மாதிரி எப்படி நம்ம விரதத்தை முடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள், ஓம் நம சிவாய்ங்கிற அந்த ஒருவரி மந்திரமாக இருக்கட்டும், கோளறு பதிகமாக இருக்கட்டும், சிவபுராணமாக இருக்கட்டும், இது மாதிரி ஏதாவது ஒரு சிவனுடைய அந்த பாடல்கள், மந்திரங்கள் இதெல்லாம் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சாயங்காலம் திருப்பி நம்ம 6 மணிக்கு நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா, அப்பையும் காலையில் ஒரு நெய் விளக்கு ஏற்றணும், சாயங்காலம் ஒரு நெய் விளக்கு ஏற்றணும். ஏற்றிட்டு அன்றைய தினம் நாளைக்கு ஷட்கோண தீபம் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதே மாதிரி
நல்ல ஆத்மார்த்தமாக நம்ம சிவனை நினச்சிட்டு இந்த ஒரு விரதம் வந்து நம்ம எடுத்தோன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நமக்கு அந்த விஷயங்கள் நடக்கும். ஏன்னா இந்த ஒரு விரதத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அதே மாதிரி இந்த விரதத்தில் இந்த சோமவாரத்தில் நாளைய தினம் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு தானம். இந்த ஒரு பொருளை மட்டும் நம்ம தானம் கொடுத்துட்டா போதும், வாழ்க்கையில் நமக்கு எப்படிப்பட்ட கடன்களும் அடைஞ்சு குடும்பத்தில் நல்லபடியாக செல்வ கடாட்சி பெருகுங்கிறது ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட அந்த மிக முக்கியமான ஒரு பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்காய் தாங்க. ஏன்னா இந்த சோமவாரத்தில் யார் ஒருத்தங்க நெல்லிக்கனியை நம்ம வந்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்குறோமோ நிச்சயமாக நம்முடைய பிறவி கடன், எத்தனை ஜென்மத்தில் பட்ட அந்த பிறவி கடனும் நமக்கு அடையும். இந்த ஜென்மத்தில் நம்ம வாங்கியிருக்க அந்த கடன்கள் எல்லாமே தீர்ந்து குடும்பத்தில் செல்வ கடாட்சம் வருங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. அதனால் நாளைய தினத்தில் இந்த நெல்லிக்காயை மட்டும் நீங்கள் யாருக்காச்சும் தானம் கொடுத்துடணும். இப்போ உங்களால் கோவிலுக்கு நிறைய பேர் சிவன் கோவிலுக்கு போகின்ற பழக்கங்கள் இருக்கும். இப்போ சிவன் கோவிலுக்கு போகிறவங்க நீங்கள் வீட்டில் இருந்து இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சின்னதான தாம்பூலம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து வெத்தலை, பாக்கு, பழம், அதாவது 2 வெத்தலை, பாக்கு, பழம், அதோடு கொஞ்சம் வாசனையான பூக்கள், இந்த ஒரு நெல்லிக்காய், இல்லாட்டி ஒரு நெல்லிக்காய் இல்லாட்டி 2 நெல்லிக்காய் வச்சுட்டு உங்களுக்கு தெரிந்த இல்லாட்டி கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க பாருங்கள், சுமங்கலிகள், அவங்களுக்கு இந்த தாம்பூல தட்டை கொடுத்து பாருங்கள். அவ்வளோ ஒரு லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் குடும்பத்துக்கு வரும். இது வந்து 3 இல்லாட்டி 5ங்கிற ஒரு கணக்கில் நீங்கள் கொடுக்கலாம். அதற்கு மேலே என்ன பண்ணி கேட்டிங்கன்னா, ஒரு 1/4 கிலோவோ 1/2 கிலோ ஒரு நெல்லிக்காய் நம்ம நாளைக்கு தினம் வாங்கிட்டு கோவிலுக்கு வரக்கூடியவங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நெல்லிக்காய் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கா நீங்கள் தானம் மாதிரி கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்கள் வரும். நம்முடைய எல்லா கடன் பிரச்சனைகளுக்கும் ஒரு நிவர்த்தி கொடுப்பார் சிவபெருமான். இப்போ கோவிலுக்கு போக முடியலம்மா, நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும், நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு யாருக்காச்சும் சுமங்கலிகளுக்கு இது மாதிரியான அந்த தட்டில் வச்சுட்டு நீங்கள் கொடுக்கலாம். நெல்லிக்காய் இது மாதிரி தானமாக கொடுக்கலாம். அதே நேரம் நாளைய தினம் நீங்கள் மறக்காமல் ஏற்ற போகின்ற ஒரு முக்கியமான தீபம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நெல்லிக்காய் தீபம். ஏன்னா சோமவாரத்துக்கு மட்டும் இந்த நெல்லிக்காய் தீபம் 2 நெல்லிக்காய் கொட்டை மட்டும் எடுத்துட்டு பஞ்சுத்திரி போட்டு நெய் ஊற்றி நாளைய தினம் நீங்கள் ஏற்றி பாருங்கள். சகல ஐஸ்வர்யங்களும் ஒரு லக்ஷ்மி கடாட்சமும் குடும்பத்தில் வரும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு பீரியட்ஸாக இருக்குது, இந்த வாரம் நம்ம தவற விட்டவங்க கூட பிரச்சனையே கிடையாது. இந்த திங்கட்கிழமை சோமவாரமானது மொத்தம் 5 வாரம் இருக்குது. அதனால் இந்த மாதம் முழுவதுமே ஏதாவது ஒரு திங்கட்கிழமையில் இந்த ஒரு வழிபாடுகளை நீங்கள் செஞ்சு பாருங்கள். குடும்பத்துக்கு பலவித நன்மைகள், நீங்கள் நினைக்காத ஒரு விஷயங்கள் கூட நடத்தி காட்டுவார் சிவபெருமான். அதனால் நிச்சயமாக இந்த ஒரு சோமவாரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அதனால் இந்த சின்ன சின்ன வழிபாடுகள், நம்ம சொன்ன டிப்ஸ் இதெல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.